தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னையில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள 2 பழங்கால அம்மன் சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இரண்டு பழங்கால அம்மன் சிலைகள் சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள். சென்னை அடையாறு சாஸ்திரி நகர் பகுதியில் ஒரு வீட்டில் பழமையான சாமி சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் தொடர்ச்சியாக சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சோதனை நடத்தினார்கள். அந்த சோதனையில் சிலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த சிலைகளை பதுக்கி வைத்திருந்த பிரகாஷ் மற்றும் சுமதி 2 தம்பதியினரை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். அவர்களிடமிருந்து நாகாத்தம்மன் உலோக சிலையும் உலோக உடைவாள் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணையில் கலியமூர்த்தி, அதே போல ராஜேஷ் அண்ணா, தங்கராஜ் ஆகிய 3 பேரும் இந்த சிலைகளை ஒரு கோவிலில் இருந்து திருடி வந்து இவர்களிடம் கொடுத்ததாகவும், இந்த சிலைகளை வீட்டில் பதுக்கி வைத்து பல கோடி ரூபாய்க்கு விற்க திட்டமிட்டிருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் 2 பேரை, அதாவது ராஜேஷ் கண்ணா இந்த வழக்கில் தலைமறைவாகிவிட்டார். மற்ற 2 பேரை கலியமூர்த்தி, அதே போல தங்கராஜ் ஆகிய 2 பேரையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் எந்த கோவிலில் இருந்து இந்த சிலைகள் திருடப்பட்டது என்ற விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.